Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்தும் விலகிட்டாரு அப்படின்னும் போது அவர் தனியா கட்சி தொடங்குறதா இருந்தாரு. அண்ணாமலை மாவட்ட வட்ட செயலாளர் வண்டு முருகனா இருந்து கட்சியில வேலை பார்த்து மாவட்ட செயலாளர் கூட இருந்து அரசியல் பண்ணி எல்லாம் மேலே வந்த ஆள் கிடையாது. யாரோட பேக்ட்ராப்ல வராப்புல நேர டெல்லியிலேருந்து கூட்டு வந்து மாநில தலைவர் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த கட்சியை விட்டு போவாரா? செல்லா காசாயிரும். சாத்வீகத்தை விரும்புகிறவன் இந்த பக்கம் போயிடுவான், அடாதடியை முடிகிறவன் இவர் கூட போயிடுவான். ஆனால் ரெண்டு பேருமே அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. இதுதான் அந்த கட்சியோட பேசிக். அதுதான் இப்போயும் நடக்கும். அண்ணாமலையை வச்சு டிடிவிட்ட பேசுவாங்க, ஓபிஎஸ்கிட்ட பேசுவாங்க. ஒரு குரூப் கட்சியில் இருப்பான்ல, எடப்பாடி பயங்கர டுபா கொடுங்க, என் தலைவன் அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த ஆளை ஒழிச்சாதாங்க கட்சி பொறுப்படும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவன் நினைச்சலாம் நடக்கலன்னு டிஎம்கேல பேசுறான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் உமாவதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்தும் விலகிட்டாரு அப்படின்னும் போது அவர் தனியா கட்சி தொடங்குறதா இருந்தாரு. அவருக்கான ஒரு தன்னோட கட்சியில யாரெல்லாம் இருப்பாங்க, முக்கிய பொறுப்புல யாரெல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பினாமி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இதை பாத்தீங்களா? உண்மையாவே அப்படி இருந்துச்சா? மேலிடத்துல இருந்து சொன்னாங்க, லைட்டா மிரட்டினாங்க, அதனால அவரை அதை கை விட்டுட்டாரு அப்படின்றதும் இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா அப்படி நடந்துச்சா சார்? இல்லைம்மா, அதாவது அண்ணாமலையெல்லாம் தனியாக நீங்கள் பேசிக் ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையெல்லாம் தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, படிக்கிறீங்க, பெண்கள்லாம் படிக்கிறீங்க. ஒரு டான்ஸ் காம்படிஷன் வருது. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு 5 பேர் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு 30 பேர் 20 பேர் இருக்காங்க. ஓகே. அந்த டான்ஸ் டீச்சர் பார்க்குறாங்க, வேறு 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு 15வது இடத்துல இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு வரும்போது என்னென்னா, அந்த பொண்ணு செலெக்ஷனுக்கு வரும்போது கரஸ்பாண்டன்ட் மகளையே கூப்பிட்டு வருது. கரஸ்பாண்டன்ட் மக தான் இந்த பொண்ணையே கூப்பிட்டு வருது. வந்தோடனே மிஸ் எப்படி இருக்குன்னு, வாங்கம்மா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, அப்புறம் என் ஃப்ரெண்டு தான், என் கூட தான் படித்தாவ ஸ்கூல்லலாம், அப்பா அதுதான் சரின்ட்டு நானும் கூட ஆட போகிறேன்னா முடிஞ்ச ஆட்டம், செலெக்ஷனே ஆகலை, ஆட போகிறேன்னு சொல்லி என்னை பாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா. சரி மிஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் உட்காந்துக்கிறேன். செலக்ட் ஆகுமா ஆகாது அந்த பொண்ணு? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரோல இருப்பாங்களே சார். இருக்குமா? அப்போ இன்னொரு பொண்ணு நல்லா ஆடுற பொண்ணோட வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. 5 பேர் தான் செலெக்ஷன் பண்ணால் அதில் 50 பேர் இருக்காங்க, அதில் 10 பேர்னாலும் சூப்பராக ஆடுவாங்க. அப்போ 5 நல்ல டான்ஸருக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ இந்த பொண்ணு அந்த பவர்லேயே செலக்ட் ஆகி ஓரளவுக்கு ஆடிச்சுனாலே இது மேலே வந்து இதுதான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த ஸ்டைல். ஓகே. அண்ணாமலை மாவட்ட வட்ட செயலாளர் வண்டு முருகனா இருந்து கட்சியில் வேலை பார்த்து மாவட்ட செயலாளர் கூட இருந்து அரசியல் பண்ணி எல்லாம் மேலே வந்த ஆள் கிடையாது. யாரோட பேக்ட்ராப்ல வராப்புல நேர டெல்லியிலேருந்து கூட்டு வந்து மாநில தலைவர் ஆகிறாங்க. இல்லைன்னா அண்ணாமலை அரசியலுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் எவ்வளோ நாள் அரசியலில் இருக்காரு? 35 வருஷமா இருக்காரு. இன்னைக்கு தான் மாநில தலைவர் ஆகிருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் 45 வருஷமா அரசியலில் இருக்காரு. முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அண்ணாமலை 45 நாள் கூட அரசியல் இல்லை, தலைவர் ஆகிறார். அப்போ எதை பேஸ் பண்ணி ஆகிறாரு? யாரோ இந்த மாதிரி உயர் பொறுப்பில் இருக்கவங்க மாநில தலைமையை நியமிக்கக்கூடிய ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே வராப்ப. அப்போ நயினார் நாகேந்திரனை விட, பொன்னாரை விட, தமிழிசையை விட, வானதியை விட, எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லாக எடுத்த உடனே டைரெக்டாக அங்கே உட்கார்றாரு. அப்போ யார் இயக்குங்க? இப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த கட்சியை விட்டு போவாரா? செல்லா காசாயிருவார். ஆனா கட்சிக்குள்ள அவருக்கு இதே நான் டான்ஸர் சொன்னேன்ல, ஆமா, இந்த பொண்ணு வருது, செலெக்ஷன்லாம் பண்ணிடுறாங்க. ஃபைனல் டான்ஸ் நடக்க போகிற நேரத்தில் இந்த மிஸ்ஸுக்கு தெரியுது, தூக்கிட்டு டக்கு டக்குன்னு கூட நிற்கிற, அம்மா நீ வாமா டக்குன்னு வா, ட்ரெஸ்ஸை மாற்று, டக்குன்னு நீ வான்னு சொல்லி இதை தூக்கி விட்டுருவாங்க. முடிச்சா? இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுதான் அண்ணாமலை. அப்படின்னா அண்ணாமலை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம தான் கொண்டு போய் ஒரு உட்கார வைக்கிறோம். அதனால் அண்ணாமலை
அந்த கட்சியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது. இல்லை. ஓகே. இது எல்லாமே பிஜேபி நடத்தக்கூடிய கேம். எதுக்காக இந்த கேம்ஸ்? ஏன்னா அவருக்கு அண்ணாமலைக்கு வேற எதிர்ப்புகளா உள்ள இருந்துச்சு. அரசல் உரசலா உள்ள வந்து 2 கட்சியா இருக்காங்க, அண்ணாமலைக்கு வந்து எதிராக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இருந்துச்சு. வெளியில போகவே மாட்டாரு, அவரையும் வெளியில அனுப்ப மாட்டாங்கன்னும் போது எதுக்கு இந்த கேம் அப்படின்றது இருக்கு? உங்களுக்கு புரிகிற மாதிரி லோக்கலில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது இந்த கட்சியை ஆரம்பித்தது யார் தெரியுமா? பிஜேபி 80களில் முரளி மனோகர் ஜோஷின்னு ஒருத்தர், அத்வானின்னு ஒருத்தர், வாஜ்பாயின்னு ஒருத்தர், இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தொடங்க. இதில் டாப் யாருன்னா வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி. இவங்க 3 பேர் தான் இந்த ஆர்டர் படி வருவாங்க. இவங்க தான் கட்சியை ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சியை எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஆங்கர், ஒரு கேமராமேன் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா கம்பெனிக்கு ஆபத்து. இவங்க 2 பேரையும் உடச்சி விட்டாதான் வெளியில் என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு டீம் இருக்குமா, அந்த டீம் வந்து 4 பேர் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, நாம்பளை பொம்பளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து டீ சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது கம்பெனிக்கு ஆபத்து. ஆமாம். இவங்களை உடச்சி விட்டா என்ன ஆகும்னா, அப்புறம் எங்கே போனீங்க, நீங்கள் போன போய் எடுத்தீங்களா, இன்டர்வியூ எடுத்தீங்க, என்ன பண்ணுச்சு, இல்லை இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்டிருக்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு, அப்படியா கேட்டுச்சு அப்படின்னா இந்த உடனே உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நான் உங்கள் கம்பெனி சொல்லாமல் நீங்கள் உதாரணத்துக்கு இல்லை, எங்கள் கம்பெனியில் அப்படி இல்லை, கார்பரேட் கம்பெனியில் எல்லாம் தான். அப்படி இருக்கும்போது இவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது இவர் என்ன சார் ஃபோக்கஸ் சரியாக பண்ணலை, லைட்டிங் நம்ம ஒரு மாதிரி எடுத்துட்டாருன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்றது ஏசி ரூமில் உட்காந்துருக்க இப்போ நானே முதலாளியாக இருந்தாலும் எனக்கு தெரியும். புரியுதா? அது நிறைய கம்பெனியில் அப்படி நடக்கிறது தான். இதுதான் கார்பரேட் மட்டும் இல்லாமல் கார்பரேட்டுக்கு முன்னால் உள்ள டிசைன். இது தொழிலாளர்கள் பிரித்து இருந்தால் மட்டும்தான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஒரு மில்லு இருக்குது, சூப்பர்வைசருக்கு எதிராக 4 பேர் இருக்கணும், இவனுக்கு எதிராக சூப்பர்வைசர்னு சொல்லுவார். 4 பேர் அந்த மில்லில் 1000 பேர் இருப்பான். அவனை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சி குரூப்பாக வைக்கணும். இவங்களுக்குள்ளே மோதிக்கணும். கடைசி ஃபைனல் டெஸ்டினேஷனாக ஏன்ட்ட தான் வரணும். அப்போ நான் கூப்பிட்டு ஏன்பா எல்லாருக்கும் பொதுவாக போயிட்டு தனியாக கூப்பிட்டு சரி இந்த 1000 ரூபா வச்சுக்கோ, சரி பண்ணு, இப்போ அவன் நான் பார்த்துக்கிறேயா, அவனே அவனை பண்ணிடுவான் சூப்பர்வைசர், நான் ஓனரே சொல்கிறேன், நீ என்ன அப்படின்றது, நீங்கள் தனியாக செயல்படுங்க. ஓகே. சூப்பர்வைசர் என்னையா பண்ணுற, அவன் பாரு கூட்டம் சேர்ந்து உட்காந்துருக்கான், தூக்கி அவனை 2 பேரை நான் வந்து சொல்லணுமா அவன்கிட்ட அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இவனை தூக்குவான், இவங்க 2 பேர் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, வாஜ்பாய், அத்வானின் மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் சாந்தமான தலைவர், அத்வானி முரட்டுத்தனமான தலைவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சியை நம்ம வளர்க்குறோம், புரியுதா? வளர்க்கும் போது எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது. ஒருத்தர் என்னப்பா, ஏங்க அவன் 10 பேர் முஸ்லீம் வந்து இப்படி பண்ணுறான், அவனை போட்டு தள்ளுறதை விட்டுவிட்டு இவர் என்னமோ சமாதானம் பேசிகிட்டு இருக்கார் வாஜ்பாய், எல்லாம் சகோதரர்கள்ன்றாரு, அது மெதுவாக தான்ப்பா பண்ணணும், அரசியல் ரீதியாக தான் பண்ணணுன்றாரு. அவன் இப்போ 2 பேரை போட்டால் தாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இந்த மனநிலை உள்ளவன் வேற கட்சி கொஞ்ச நாள் கடுப்பாகி வேற கட்சிக்கு போயிடுவான். அதே மாதிரி இன்னொருத்த வருவான் அத்வானிட்ட, என்னங்க இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு இந்த வந்துட்டானா வாஜ்பாயிட்ட போவான். ஓகே, நாங்கள் இப்படி அந்த சாத்வீகமாக இருக்கு. நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் கொலைன்றாரு, அவனை அடின்றாரு, தூக்கு ஊரை விட்டு காலி பண்ணி புல்டோசரை வச்சு இடின்றாரு, பிரச்சனை ஆயிருங்க. மெல்ல மெல்ல தாங்க நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துருவான். அப்போ உள்ளுக்குள்ளேயே இந்த 2 பேரும் நண்பர்கள், 2 பேரும் ஒத்த கருத்து உள்ளவங்க, 2 பேரும் ஒத்த கருத்துக்கு தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மத்தியில் கட்சியில் இருக்க மத்தியில் இவர் வேறையாகவும் அவர் வேறையாகவும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இவரை பிடிக்காதவன் வெளியில் போக மாட்டான், இவர்கிட்ட போவான். இவரை பிடிக்காதவன் வெளியில் போக மாட்டான், இவர்கிட்ட போவான். சாத்வீகத்தை விரும்புகிறவன் இந்த பக்கம் போயிடுவான், அடாதடியை முடிகிறவன் இவர் கூட போயிடுவான். ஆனால் 2 பேருமே அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. இதுதான் அந்த கட்சியோட பேசிக். அதுதான் இப்போயும் நடக்குது. அண்ணாமலையை வச்சு டிடிவிட்ட பேசுவாங்க, ஓபிஎஸ்ட்ட பேசுவாங்க. ஒரு குரூப் கட்சியில் இருப்பான்ல, எடப்பாடி பயங்கர டுபாக்கூருங்க, என் தலைவன் அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த ஆளை ஒழிச்சாதாங்க கட்சி பொறுப்படும் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பான். அவன் நினைச்சலாம் நடக்கலன்னு டிஎம்கேல போய் சேர்ந்துருப்பான். அப்புறம் இந்த பக்கம் இருக்கவன் சொல்ல, ஏன்னா அண்ணாமலை ஓவரா ராஜாங்க, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, இப்படிலாம் இருந்தால் ஜனநாயகத்தில் அரசியல் நடத்த முடியுமாங்க? நம்ம பழக்க வழக்கம் என்ன ஆகுது? எந்த தலைவராக இருந்தாலும் ஜனநாயக ரீதியில் தான் தலைவரை போகணும், ஸ்லோவாக தான் வளர்க்கணும். இப்படி போய் பொய்யா சொல்கிறது, சவுக்கு எடுத்து அடிக்கிறது, சாணி அள்ளி அடிக்கிறது, அது அசிங்கமாக பேர் பெட்டின்னு சொல்லி ஊழல் பெட்டியை கொட்டி கவர்னர்கிட்ட கொடுக்குறேன்னா என்ன பெட்டி கொடுத்தா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. திருட்டு பையன் இந்த மாதிரி பெட்டியை கொண்டு அப்படிலாம் பேசுகிறாங்க. கவலைப்படாது, நான் இருக்கேன்ல, ஓகே, பார்த்துக்கலாம்.
புரியுதா? அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று இந்த குரூப்பில் இருப்பான், இல்லை அந்த குரூப்பில் இருப்பான், வெளியே போக மாட்டான். வெளியில போக கூடாதுன்றதுக்காக. இப்போ வெளியில் பரப்பி விடாங்க, அண்ணாமலையை தூக்க போகிறாங்க. அண்ணாமலை ஜென்மத்துக்கு தூக்க மாட்டாங்க. அண்ணாமலை பிஜேபியில் ஸ்ட்ராங்கான லீடராக தெரிஞ்சுங்க. யாரை விட? இப்போ இருக்கிற தலைவரை விட, ஏற்கனவே ஒளிஞ்சு போன தலைவர்களை விட மிக ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தான் அண்ணாமலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் உள்குத்து. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, ஐயோ எவரை போய் பார்க்குறாரு, அப்போ ஏற்கனவே இவர் சொன்னார் அவர் தான் முதலமைச்சர்னு, இல்லையா இவர் தானே சொன்னார், குழப்பி குட்டிச்சவர் ஆக்கி மண்டை காய விட்டு என்னதான்டா நடக்குதுங்க. அண்ணாமலை திடீர்னு பார்த்தா இவர் தான் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் ஆகாமல் நான் தூங்க மாட்டேன் சாக மாட்டேன்றான் ஒரு இடத்துல சொல்கிறாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து இதே அண்ணாமலை தான் அன்னைக்கு வந்து இவரை தூக்கு நான் அழிச்சு போடுவேன், முட்டாள் அறிவு இல்லாதவன் சொல்கிறாரு, தக்குரின்றாப்புல. அப்போ என்ன பண்ணுவீங்க? பார்க்குறவன் குழம்பி குட்டிச்சவர் அன்னைக்கு தக்குரின்னாப்புல, இன்னைக்கு வந்து ஆதரிக்கிறாரு, அன்னைக்கு இவர் எதிர்த்து வந்தார், இன்னைக்கு இவர் ஆதரிக்கிறாரு, இவர் போய் அமித்ஷா பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு, அவரும் பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு, இவர் பார்த்துட்டு வந்து மாற்றி சொல்கிறாரு, இவர் பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே இவர் போகிறாரு, எல்லாமே போய். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட மாநில நாராயணன் முதல் நாள் செங்கோட்டை போகிறாரு, 2 நாள் கழிச்சு எடப்பாடியை போகிறாரு, அடுத்து இவர் போகிறான்றப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா அடுத்தடுத்து கூப்பிட்றாங்க, என்ன நடக்குமோ, கைப்புள்ள வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான், எத்தனை பேர் தலை உருள போதான்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. கைப்புள்ள போய் அங்கே சாவடி வாங்கிட்டு வருவான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வெளியில் வந்து சத்தம் இல்லாமல் துண்டை பொத்திட்டு வரும் கைப்புள்ள, கேட்டால் மூஞ்சியை தொடச்சிட்டு. இது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவர் போயிட்டு வர்றாருன்னா, போனோன்னா வாங்க தம்பி காஃபி சாப்பிடுங்க அப்படின்னா, வெளியே பத்திரிக்காரர் நிற்கிறாங்களா, எத்தனை மணிக்குள்ளே வந்தீங்க? 11:22க்கா, சரி ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு 8 நிமிஷம் ஆகும், ஒரு 15 நிமிஷம் இதில் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு போங்க, அப்போ தான் வந்து அவன் எழுதுறது கரெக்டாக இருக்கா, அரை மணி நேரம் தீவிர ஆலோசனைன்னு. இவர் போய் நைனார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டீ கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஜி வணக்கம் ஜின்னு ஒரு பூங்கத்தை கொடுத்து, சரி சரி எப்போ வந்தீங்க, சரி பார்த்துக்கலாம், சரி ரிசப்ஷனில் உட்காந்துட்டு கிளம்பி போங்க ஒரு அரை மணி நேரம் அப்படின்றாங்க. அந்த பரபரப்பாக வச்சுட்டே இருக்கணும். அவன் வெளியே வரும்போது என்னன்னு சொல்லவும் மாட்டார், இல்லை மரியாதை தலைவரை பார்த்துட்டு வரோம் தலைமை. அப்போ நீங்கள் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தர் நான் ஒன்று பேசுவேன் நீங்கள் ஒன்று பேசுவீங்க போது பார்த்துட்டு வந்துட்டாரா. அப்போ நைனாருக்கு தான் வெயிட்டு, பார்த்துட்டாரே, கூப்பிட்ட உடனே கூப்பிட்டு பார்த்துட்டாரே, அவரை பார்க்கலையே, இவரை டக்குன்னு பார்த்து அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் பேசியிருக்காங்களே. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீ சாப்பிட்டு பாத்ரூம் போய் மூஞ்சியை கழுவிட்டு இருந்திருப்பாங்க. பத்திரிக்காரன் பாப்பா 12:02 உள்ளே போனார், 12:17 வெளியே வந்திருக்காரு. நீங்கள் பாண்டே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து சொல்லலாம். 12:02 12:27 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சரோட. என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இது எப்படி நடக்கும் தெரியுமா? நீ இப்படின்னு அவன் ஒரு ஆத்தான் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை எப்போ வந்து மாநில தலைவரானாரோ அதுக்கப்புறமா தான் ஓட்டு சதவீதம் நிறைய பேர் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னும் போது இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்றதான மக்களா இருக்கட்டும் அரசியல் சார்ந்த நிறைய பேர் ஊர்ல வந்து எப்படின்னாமா குரலி வித்த காட்டினா கூட ஒரு 500 பேர் கூடுவாமா. அது உண்மைதான். அண்ணாமலை குரலி வித்தன்றது ஒரு கூட்டத்தை கூட்டுச்சு. இவங்களுக்குலாம் அந்த அளவு வித்த தெரியல. அண்ணாமலை எப்படி ஆளுனா வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், அந்த செத்து விளையாடுவாங்க கூப்பிடுவாப்புல இல்லை, அவர் பேர் என்ன, ஒரு நடிகர், அவர் பிபி ஆச்சிட்டு இருப்பார் ரோட்டில் துண்டு விரிச்சு 5 பைசா விழுகாது, டப்புன்னு வடிவேல் போய் ஒரு டான்ஸை போட்ட உடனே காசு குவியும். அப்போ வடிவேல் டப்புன்னு சுருட்டிட்டு ஒரு போலீஸ் வண்டியிலே ஏறி ஓடி போயிடுவாங்க. அப்போ அவன் கேட்பான், ஏன்டா ஏன் உழைப்புட்டே முட்டாள், உன் உழைப்புக்கு தான் காசு வரல, என் ஆட்டத்துக்கு காசு வந்துச்சு. இதுதான் அண்ணாமலைக்கும் நைனாருக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு கூட்டம் வரல. அண்ணாமலை வந்து ஒரு குத்தாட்டத்தை போட்ட உடனே கூட்டம் வந்தோடனே பெருசாக பணமும் சேர்ந்துச்சு. எஸ்டேட் அது இது வாங்கி ஆடு மாடுலாம் வாங்கி பண்ண வச்சுட்டு அந்த காசை சுட்டிட்டு போயிட்டாப்புல. அப்போ யார் வெயிட்டு? ஸ்டார் வடிவேல் தானே. ஸோ இது தாம ஒன்று. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.